சுத்தம் பண்ணியாச்சா? தறிக்கொட்டாய் தறிக்கொட்டாய் சுத்தம் பண்ணியாச்சா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் நாள்ல எங்களுடைய பொங்கல் வேலை ஆரம்பம். இப்ப தறிக்கொட்டாய் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. ஒட்டரை அடிச்சு இப்ப கூட்டி அள்ளி அள்ள போறேன். எல்லாம் ஒட்டரை அடிச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சாச்சு. மிஷினும் ஒரு பக்கம் இடத்துலாம் எடுத்து வச்சாச்சு. அதுவும் செல்ஃபும் எல்லாம் எடுத்து வச்சு ஒட்டரை அடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வீடு க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு வீடு க்ளீன் ஆயிருக்கு. ஒரு வீடு என்ன சுண்ணாம்பு பூசி கொஞ்சம் அப்படியே கரகட்டி வலிச்சிடணும். சரி, ஒவ்வொரு ரூம்பா க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரூம்பா தான் க்ளீன் பண்ண முடியும். கீழே போட்டுடணும். இப்போ இன்னைக்கு இந்த ரூம் க்ளீன் பண்ணணுமா? இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதாங்க பெரிய வேலையாக இருக்குது. இதெல்லாம் எடுத்து துணி எல்லாமே எடுத்து வெளியே போட்டு பொண்ணு ஆரியா ஒர்க் பண்ணுறது. ஆமாம், என்னோட பொண்ணு ஆரியா ஒர்க். இது வச்சுருந்தது பேத்தியோடைய குழந்தை பெட்டு. இது பேத்தியோடைய குழந்தை பெட்டு. இது ஒரு ஸ்டாண்டு, அது ஒரு ஸ்டாண்டு. ஆரியா ஒர்க் போடுறது பாருங்க. இது ஒரு ஸ்டாண்டு பொண்ணுது ஆரியா ஒர்க் போடுறதுக்கு. கல்யாணம் என்ன பொண்ணோட கல்யாணம் ஆல்பம் இது. சரி, இன்னைக்கு க்ளீன் பண்ணி முடிங்க. ஓகே, இப்போ இந்த ரூம் க்ளீன் பண்ணுங்க. இப்படி இருக்கிற ரொம்ப சுத்தமாக எல்லாம் அடுக்கி துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணணும். ஒரு வழியாக இந்த ரூம் வேலை முடிஞ்சுது பாருங்க. சூப்பராக அடுக்கி கிடிக்கி வச்சாச்சு எல்லாம். இப்போது வெளி ரூம் வேலை ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ணுறீங்க? துடைக்கிறீங்களா? செல்ஃபில் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் சோப்பு தண்ணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் ஈர தண்ணி போட்டு துடைக்கணும். சோப்பு ஆயில் போட்டு துடைக்கிறாரு. அப்புறமேல ஈர துணி போட்டு நல்ல தண்ணியில் துடைக்கணும். சரி, தொடங்க. இன்னும் இந்த ரூம் இருக்குது, அந்த ரூமும் இருக்குது. ஒவ்வொரு ரூமாக க்ளீன் ஆகுது.